எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலின்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க. இல்லை, அரசும் தவறு செய்திருக்கிறது. அரசும் தவறு செய்திருக்கிறது அப்படின்னா தாவேக தரப்புல நம்ம தவறு செஞ்சிருந்தா ஆனா எனக்கு தெரியல, சிபிஐ என்கொயரி நடக்கட்டும். விஜய்க்கு ஆதரவா பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், விஜய்க்கு வந்து காவி சாயம் பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறது எப்படி பாக்குறீங்க? அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க நிரபராதிகள், எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலின்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை, அரசும் தவறு செய்திருக்கின்றனர். உங்க மேல நிறைய தவறு இருக்கு. அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான். ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அரசும் தவறு செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னா தாவேக தரப்புல நம்ம தவறு செஞ்சிருந்தா ஆனா எனக்கு தெரியல, சிபிஐ என்கொயரி நடக்கட்டும். நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது தெரியும். அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்லை. சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா, அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா, அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு அண்ணன் கூட்டம் அதிகமாக வந்துருச்சு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு சொன்னாங்களா, அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை, எங்கிட்ட இல்லைங்கண்ணா. அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு. அது என்கொயரியில் வரட்டும். நான் முதல்ல இருந்து பேசுறதே டே 1ல் அப்படியே நெரட்டிவை மாற்றி இவங்க தான் தப்புனாங்கன்னு கொண்டு போகிறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன். அரசு நீங்கள் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை. இந்தியாவில் ஒரு கோவில் திருவிழாவில் 2 பேர் இறந்தாவே லோக்கல் 2 பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க, தாசில்தார் ஆவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. 41 பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லைன்னா எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், இருவருக்குமே வந்து பேசுறது விஜய்க்கு வந்து காவி சாயம் பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறது எப்படி பாக்குறீங்க? அண்ணா, விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப்ண்ணா, அதோட முடிச்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனால் ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை, எங்கள் உரிமை, கடமை. அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பல இடத்துல நம்ம பல பேர்த்த பாராட்டியிருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கிறோம். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணுங்க.